ரஷ்ய அதிபர் புட்டின் இந்திய வருகை 2 நாட்கள் என்னென்ன பேச போறாங்க பிரதமர் நரேந்திர மோடியும் புட்டின் அவர்களும். இந்தியாவினுடைய வான் கடல் இராணுவ பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் எல்லாமே ரஷ்யாவோட ஸ்ட்ராங்காக போகுது. அப்படி Su-57 உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்களை தாண்டி ஐஸ் பிரேக்கர் ஷிப் தயாரிப்பதற்கான எல்லா வேலைகளையும் 2 பேரும் கையெழுத்திட போகிறாங்கங்கிற தகவல் இந்தியா டுடே அங்கேயே கிரிம்ப்ளின்லேயே போய் கேத்ரின் மண்டபத்தில் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இன்டர்வியூ 2 பெண்கள் நடத்தியிருக்காங்க புட்டினோட. அந்த இன்டர்வியூவில் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களோடு சேர்த்து எஜுகேஷன் ரிலேட்டடான விஷயத்தையும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான மாணவர்களுடைய கல்வி மேம்பாடு தொடர்பான விஷயங்களும் இந்த இடத்துல கையெழுத்தாக போகுதுங்கிற ஒரு சூப்பர்வான இன்ஃபர்மேஷன். இது எல்லாத்தையும் தாண்டி ஜனாதிபதி திரௌபதி முர்முவோட சந்திப்பு உள்ளிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களும் இதில் அரங்கேற இருக்கு. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. புட்டினுடைய 2 நாள் இந்திய வருகையில் இந்தியாவினுடைய முன்னேற்றம் எப்படி இருக்க போகிறது? இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. 2001ஆம் ஆண்டு தொடங்கி 2025 வரைக்கும் இதுவரைக்கும் 9 முறை இந்தியா வந்திருக்காரு ரஷ்ய அதிபர் புட்டின். ஒரே ஒரு அதிபர் தான் 9 முறை இந்தியாவுக்கு பயணம் செஞ்சிருக்காரு அப்படின்னு உலகத்தில் வேறு எந்த ஒரு அதிபருமே இப்படி ஒரு வரலாற்றை இந்தியாவுக்கு கொடுத்ததே கிடையாது. இந்தியாவில் பல பிரதமர்கள் மாறி இருக்கலாம், ஆனால் ரஷ்யாவினுடைய அதிபர் ஒருவர் மட்டுமே 25 ஆண்டு காலமாக சிம்ம சொப்பனத்தில் அப்படியே உட்காந்துருக்காரு. அந்த சொப்பனம் அப்படிங்கிறது கனவாக இருந்தாலும் அந்த கனவுக்கான ஒரு சேர், அந்த சேரில் நிஜமான ஒரு ஹீரோவாக இருக்கக்கூடியது ரஷ்ய அதிபர் புட்டின் தான். அப்படிப்பட்டவருடைய இந்திய வருகையில் மிக முக்கியமான அம்சங்கள் கையெழுத்தாகும் அப்படின்னு ஒரு முக்கியமான நபர், ரஷ்யாவினுடைய துணை பிரதமர் டெனிஸ் மந்த்ரோவ் அப்படிங்கிறவர் சில ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்கார். ஏன்னா ஃபைல் ஏற்கனவே 2 நாடுகளுக்கு இடையில் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்போ என்ன சைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத முன்னக்கூட்டியே கொஞ்சம் வெளியிடுவாங்க. அந்த வகையில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் இவருடைய பேச்சில் இருந்து இந்தியாவும் ரஷ்யாவும் கப்பல் கட்டுமானத்தில் கைகோர்க்கிறாங்க அப்படிங்கிற அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். இந்த கப்பலை பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, ஐஸ் கட்டியாக இருக்குது. நீங்கள் டைட்டானிக் கப்பல் எப்படி கவுந்து போச்சு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐஸ் பாறைகளில் மோதி அது கவுந்துடுச்சு அப்படிங்கிறது தான். கவுந்துடுச்சு இல்லை, மொத்தமாக மூழ்கிடுச்சு. அதற்கு பிறகு தான் இந்த கப்பல் கட்டுமானத்தில் ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. மாற்றம் அப்படிங்கிறது தான் என்றைக்கும் மாறாதது. அந்த வகையில் இந்த கப்பலுடைய முனைப்பகுதி இருக்குல்ல, இதில் சில மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு நிறையா சயின்டிஸ்ட் முயற்சி பண்ணாங்க. அதில் ரஷ்யா 1971க்கு பிறகு ஒரு கப்பல் ஒன்றை கண்டுபிடிச்சாங்க. அந்த கப்பலுக்கு பேர் தான் ஆர்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிக் வகை கப்பல் கட்டுமானத்தில் 2 நாடுகளும் சேர்ந்து கையொப்பமிட்டு புதியதொரு ஆர்டிக் கப்பலை தயாரிப்பதற்கான வேலையை செய்ய போகிறாங்கங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டை தான் இந்திய மக்களுக்கு பிரசாத் சிக்னேச்சர் பதிவு செய்கிறாங்க. இது இந்தியா டுடே இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock மேலே ஒரு இன்டர்வியூ நடத்த போகிறாங்க, அதில் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டோம். ஓகே, இப்போது இது 3D இமேஜ் சூப்பராக இருக்குல்ல. அதற்கு பிறகு இந்த கப்பலை பாருங்கள், இது பழைய மாடல், புதிய மாடல்கள் அடுத்தடுத்து வரும். பனியை உடைத்து முன்னேறும் இந்த கப்பல் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இந்த கையொப்பம் இடப்பட்டது அப்படின்னா இந்திய பெருங்கடலில் ஒரு சூப்பரான கப்பல் ஒன்று ட்ராவல் ஆக போகுது. அது பனிக்கட்டிய 9.5 அடி அளவிற்கு நீளத்துலேயும் உடைக்கும், தரைக்கு அதாவது கடலுக்கு அடியில் பனிப்பாறைகள் இருக்குல்ல அதையும் உடைக்கும். அந்த அளவிற்கு ஸ்ட்ராங்கான ஒரு முனை அந்த இடத்துல ஃபிட் பண்ணுவாங்க. அணுசக்தியால் இயங்கக்கூடிய கப்பல் அது. அதுதான் பியூட்டி. நீங்கள் நியூக்ளியர் ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த விதிமுறை எல்லாமே அப்துல் கலாம் ஐயா சேட்டலைட்டினுடைய இமேஜ் சுற்றக்கூடிய வேகத்தை மாற்றி அமைத்து
அமெரிக்காவினுடைய கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டி பொக்ரானில் அணுகுண்டு சோதனை செஞ்சாங்க. அதற்கு பிறகு இந்தியாவுக்கு தடை விதிக்கப்பட்டது, பொருளாதார தடை. அதற்கு பிறகு இந்தியா மீண்டு வந்து இப்போது அணுசக்தியால் இயங்கக்கூடிய கப்பலை தயாரிக்கக்கூடிய அளவிற்கு இந்தியாவினுடைய வளர்ச்சிங்கிறது மேம்பட்டிருக்கு. நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை 2 அணு உலைகள் அந்த கப்பலுக்குள்ளேயே வைத்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை இந்திய அரசு ரஷ்ய அரசு சேர்ந்து செய்ய போகிறாங்க. எவ்வளோ பாசிபிளாக இதெல்லாம் அப்படின்னு உங்களுடைய கற்பனைக்கு எட்டாத விஷயம். நீங்கள் கூடங்குளத்தில் அணு உலை இருக்குல்ல, அந்த அணு உலையினுடைய சைஸ் எவ்வளவுன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த அணு உலைக்கு எதிராக போராட்டம் நடத்தக்கூடிய மீனவர்கள் தொடர்ச்சியாக இங்கே நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அது தரையில் இருக்குங்கிறது தான் பிரச்சனை. பட் இது கடலுக்குள்ளேயே 2 அணு உலைகளை ஒரு கப்பல்லையே வைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஸோ கப்பலுக்குள்ளேயே அதை செயல்படுத்துவதற்கான முயற்சி செய்கிறாங்கன்னா எந்த அளவிற்கான பாதுகாப்பு, எந்த அளவிற்கான டெக்னாலஜியை அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, கற்பனைக்கும் எட்டாது. அதை இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து செய்ய போகிறாங்க. இந்த கப்பலை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நியூக்ளியர் ஐஸ் பிரேக்கர் டப்டு ஆர்டிகா அப்படிங்கிறது தான் அதனுடைய பெயர். 1971 ரஷ்யாவால் முதல்ல உருவாக்கப்பட்டது. அணுசக்தியால் பனியை உடைக்கக்கூடிய இந்த ஆர்டிகா அப்படிங்கிற கப்பல் உலகம் முழுவதும் பேசுபொருளாக மாறுச்சு. 1000 கிலோ யுரேனியம் செறிவூட்டல். எப்படி 1000 கிலோ யுரேனியம் செறிவூட்டலுங்கிறது அந்த கப்பலுக்குள்ளே நடக்கும். ஏன்னா அணு உலையினுடைய செயல்பாடு இருக்கணும். நீங்கள் ஒரு 500 கிலோ ஈரானில் யுரேனியம் செறிவூட்டல் அப்படிங்கிறது ஒன்று நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காகவும் அதை மறைச்சி வச்சுருக்காங்கங்கிறதுனாலையும் இன்ன வரைக்கும் ஈரான் பொருளாதார தடையை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. பட் ரஷ்யா நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுக்க போகுது. அதுதான் இந்த ஆர்டிகா மாதிரியான கப்பல் கட்டுமானம். 1000 கிலோ யுரேனியம் செறிவூட்டல் அந்த இடத்துல நடக்குது அப்படின்னா நமக்கு தேவையான நியூக்ளியர் ரிலேட்டடான விஷயங்களும் எளிமையாக நமக்கு கிடைக்கும். கடலுக்கு நடுவே நடக்கக்கூடிய ஒரு பெரிய அதிசயம்தான் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கப்படக்கூடிய அந்த உடன்படிக்கை. புட்டின் போரை நிறுத்த விரும்புகிறார் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார். எங்கே நடக்குது அந்த போர்? உக்ரைனில் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த போரை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்கிறேன். எதுக்கு இந்த டாப்பிக்கை நான் எடுத்தேன்னா, மோடியோட புட்டின் வந்து உக்ரைன் போரை எப்படி நடத்த போகிறோம், எப்படி நடத்திக்கிட்டு இருக்கோம், அடுத்த ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக விளக்க போகிறாருங்கிற செய்தி வெளியாக இருக்குது. அப்போது இந்திய மக்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனும் தெரியணும்ல. ஏன்னா உலகத்தினுடைய நாட்டாம சேரில் உட்காந்துருக்கிறவர் ட்ரம்ப் தான். அப்போ புட்டினை பற்றி அவர் என்ன நினைக்கிறாருங்கிறதையும் சொல்லணும். புட்டின் போரை நிறுத்த விரும்புகிறார். ஜெலன்ஸ்கிக்கு எதிராகவே அனைத்தும் நடப்பதாக அவரை நினச்சிக்கிறது முட்டாள்தனமானது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டை ட்ரம்ப் சொல்கிறார். ஐரோப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று வரைக்கும் நான் படித்தது, புட்டின் போரை விரும்புவதாக, அதாவது நடத்த விரும்புகிறதாக அவங்க தகவல் சொல்கிறாங்க. இது வந்து முன்னுக்கு பின் முரணான செய்தியாக ஐரோப்பா சைட்லேருந்து கிடைக்குது. ஏன்னா ஐரோப்பா விட்காஃப் ப்ளஸ் ட்ரம்பினுடைய மருமகன் கிரிம்ப்ளினில் நடந்து இருக்கக்கூடிய மீட்டிங் ப்ளஸ் வந்து உக்ரைனில் நடந்து இருக்கக்கூடிய மீட்டிங், இது எதுலேயுமே ஐரோப்பா சைட்லேருந்து யாருமே கலந்துக்கல. ஃப்ரான்ஸினுடைய அதிபரோ இல்லை யூகேவினுடைய சைட்லேருந்து யாராவது ஒரு கான்வாய் கலந்துக்கிட்டாங்களா? யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த மீட்டிங்கில் என்ன பேசுனாங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ புட்டின் வந்து விட்காஃபை சந்தித்து பேசியிருக்கார். அமெரிக்காவினுடைய ட்ரம்ப்பினுடைய நண்பர் அவரை சந்தித்து பேசியிருக்கார் 5 மணி நேரம். அப்போது பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பேசினவங்க பாசிட்டிவாக பேசுகிறாங்க. பேசாத ஐரோப்பா யூனியன் சைடில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே தனக்கு பிரச்சனை அப்படிங்கிறதுனால இது வந்து போகிற புட்டின் தான் நடத்த விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவையற்ற பழியை புட்டின் மேலே சுமத்துறாங்க. இன்னொரு விஷயம், இந்த வீடியோவை பாருங்கள். இவர் பேர் மார்க் ரூட்டே. இவர் யாருன்னா நாட்டோவினுடைய சீஃப். இப்போ அவர் என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டு இருக்காரு, உக்ரைனுக்கு நாங்கள் கூடுதலான நிதியை கொடுக்க போகிறோம் 2026 அப்படிங்கிறது தான் இவர் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டு. சரி, இவர் ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், தொடர்ச்சியாக உக்ரைனில் போரை நடத்துறது மூலியமாக தான் ஐரோப்பா வாழ முடியும் அப்படிங்கிறது இவருடைய நம்பிக்கை. நாட்டோவினுடைய தலைவர் மார்க் ரூட்டே அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் எரியிற கொள்ளியில் எண்ணெயை ஊற்றுற கதை தான். $12 பில்லியன் அளவிற்கு உக்ரைனுக்கு 2026 கைச்செலவுக்காக நாங்கள் கொடுக்க போகிறோங்கிற அதிபயங்கரமான செய்தியையும் இந்த பேட்டியில் சொல்லியிருக்கார். நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த பேட்டியில். இது எவ்வளவு அபாயகரமானதுங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். போரை நிறுத்தணும்னு ட்ரம்ப் உள்ளிட்ட நாடுகள்லாம், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நாட்டோவில் அங்கத்தினராக ப்ளஸ் 32 நாடுகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் போரை நடத்துறதுக்கு மறுபடியும் 2026 $12 பில்லியன் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு கைச்செலவுக்கு கொடுக்க போகிறேங்கிறார். யார் அக்கௌண்ட்டு காசு எடுத்து யார் கொடுக்குறதுங்கிற கேள்வியை ஐரோப்பிய மக்கள் கேட்காம இருக்காங்கங்கிறது தான் இங்கே பிரச்சனையே.
ஏற்கனவே உக்ரைனுடைய அதிபர் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகம் எல்லாமே ஊழல் பஞ்சாயத்தில் இருக்குது. இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த மாதிரியான செலவுகள்லாம் தேவையாங்கிறது தான் நம்முடைய கேள்வி. இதெல்லாம் கண்டிப்பாக மோடி அவர்கள்ட்ட புட்டின் அவர்கள் பேசுவாங்க அப்படிங்கிறது தான் தகவல். சரி, இது பேசுகிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டால், மோடியால் நிச்சயமாக உக்ரைன் ப்ளஸ் ரஷ்ய போரை நிறுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி. இதை பற்றி பேசும்போது நீ சங்கியான்றாங்க. இந்தியாவினுடைய பிரதமர்கிட்ட ரஷ்யாவினுடைய அதிபர் பேசுகிறார், அவ்வளவுதான். இங்கே இந்தியாவினுடைய ஒரு பிரஜையாக, இந்தியாவினுடைய ஓட்டு போட்ட குடிமகனாக நம்ம அவ்வளவுதான் சிந்திக்க முடியும். புட்டின் எங்கே இருக்கிறார்? கால் மேலே கால் போட்டு 2 பெண்கள் கெத்தாக உட்காந்து புட்டினை பேட்டி எடுக்கக்கூடிய காட்சிகள் தான் இது. இவங்க 2 பேர் யார் அப்படின்னு கேட்டால் இந்தியாவினுடைய குடிமகள்கள் தான். ஆனால் இவங்க ஜேர்னலிஸ்ட். இவங்க இந்த மாளிகை எப்படிப்பட்ட மாளிகைனா, கிரிம்டனில் இருக்கக்கூடிய கேத்ரின் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று சிறப்பு மிக்க மாளிகை. அந்த மாளிகையில் இந்தியாவில் இருந்து கிளம்பி ஒரு பெரிய க்ரூ இந்தியா டுடேலேருந்து அப்ளை பண்ணி நேரடியாக புட்டினை சந்தித்து பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த பேட்டி இந்தியா டுடேயில் இன்றைக்கி ஈவினிங்க்கு மேலே வெளியாகும். அதில் கிடச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனாக இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி மாலை 6 மணிக்கு மேலே இந்தியா டுடேயில் ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ வந்து ஏற்கனவே எடுக்கப்பட்ட இன்டர்வியூ டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஓகேவா? இப்போது அது ரிலேட்டடாக இந்தியா டுடே வந்து சில ப்ரொமோ வெளியிட்டிருக்காங்க. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த 2 லேடிங்கிறத தாண்டி ஒரு 2 ஜேர்னலிஸ்ட்டும் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இன்டர்வியூவாக இருக்க போது. நிச்சயமாக வந்து பெண்களை இந்தியா எந்த அளவிற்கு மெருகேற்றி வச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த இன்டர்வியூ மூலிமா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கேள்விகள் எல்லாமே ஆல்ரெடி வந்து செட் செய்யப்பட்டது தான். ஏன்னா நம்ம ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறதுனால அதை பற்றி விவரங்கள் நமக்கு தெரியும். ஏற்கனவே டிசைன் பண்ணியிருப்பாங்க, அதை இமெயில் மூலிமா அனுப்பிச்சிடுவாங்க. அதற்கு பிறகு அந்த நாடு வந்து அந்த கேள்விகளை வந்து அங்கீகரித்து இந்த கேள்விகள் கேளுங்க, இது கேட்கக்கூடாது அப்படிங்கிறத டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி அது செட் செய்யப்பட்டது தான். இருந்தாலும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இன்டர்வியூ தான். எது எப்படியாக இருந்தாலும் நம்முடைய திரௌபதி முர்மு அவர்களை இந்த 30 மணி நேரம் இந்தியாவில் இருக்கார்ல, அப்போ அவர் என்னெல்லாம் செய்ய போகிறாரு அப்படிங்கிறத நம்ம அந்த லிஸ்ட் அடிப்படையில் அவருடைய அஜெண்டான்னு சொல்லுவாங்கள்ல, ட்ராவல் அஜெண்டா, அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்ததன் அடிப்படையில் திரௌபதி முர்மு அவர்களை புட்டின் வந்து சந்திக்கிறார். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிவப்பு கம்பள வரவேற்பு ஒன்று கொடுப்பாங்கல்ல, அதுதான் பிரம்மாண்டம். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நாளைய தினம் முழுவதுமாக இந்தியாவுக்குள்ளேயே டெல்லியில் அவர் ட்ராவல் பண்ண போகிறாரு. மகாத்மா காந்தி நினைவிடத்தில் போய் மகாத்மா காந்திக்கு அஞ்சலி செலுத்த போகிறாரு. இந்திய பாரம்பரிய உணவு முறைப்படி இன்றைக்கி ஈவினிங் வந்து நைட்டு டின்னர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கலை நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த கலை நிகழ்ச்சிகளில் ஒன்று அப்படிங்கிறது ரஷ்யன் கேர்ள்ஸ் ப்ளஸ் ரஷ்யன் பாய்ஸ் இந்தியாவினுடைய முக்கியமாக ஹிந்தி பாடல் ஒன்றுக்கு டான்ஸ் ஆடியிருக்காங்க. அந்த பாடலை என்னால் ஒளிபரப்ப முடியலை. பட் அவங்க ஆடி இருக்கக்கூடிய டான்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி ட்விட்டரில் அதிகமான நபரால் பகிரப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி போய் நிற்குது. இது வந்து இந்திய கல்ச்சரை அவங்க பிகைன் த ஸ்கீன் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த தீம், அதோட தீம். எல்லாத்தையும் தாண்டி புட்டினை வரவேற்பதற்கு இந்திய மக்கள் தயாராக இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி. வாரணாசியில் புட்டினுக்கு வந்து மக்கள் சிறப்பான வரவேற்பு கொடுப்பதற்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இந்திய மக்கள் புட்டினை எப்படி வரவேற்க போகிறாங்க? இந்திய ரஷ்ய உறவால் புதிய ஒப்பந்தங்கள் என்னென்ன கையெழுத்தாக இருக்குது அப்படின்னா, Su-57 உள்ளிட்ட அந்த வான் பாதுகாப்பு ஆயுதங்களை இந்தியாவுக்கு கொடுத்து உதவி செய்ய போகிறாங்க. இங்கேயே அது தொடர்பான தயாரிப்பு நிறுவனங்களும் இங்கேயே தொடங்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த தகவல். எது எப்படியாக இருந்தாலும் இந்தியர்கள் எப்படி வரவேற்கிறாங்கங்கிறத காட்சியாகவும் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் ஒரு ஃபோட்டோ வச்சு வாரணாசியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மெழுகுவர்த்தி ப்ளஸ் வந்து கார்த்திகை தீப திருநாள் இருக்குல்ல, அதை செலிப்ரேட் பண்ணக்கூடிய விதமாக புட்டினுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்கக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறுது. 2வது, இந்திய தேசிய கொடியை உயர்த்தி பிடித்து பெண்களும் ஆண்களும் புட்டினை வரவேற்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்கங்கிறது தான் இந்த செய்தி நமக்கு உணர்த்துது. இதுக்கு அடுத்ததாக எஜுகேஷன் ரிலேட்டடான விஷயங்களை இந்தியா டெவலப் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயத்தை ரஷ்யாவோட உடன்படிக்கையாக செய்ய போகிறாங்க. அதில் ஒன்று உங்களுக்கு புரிகிறதுக்காக சில விஷயங்களை நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். சீன குடிமக்கள் விசா இல்லாமலே ரஷ்யாவுக்குள்ளே நுழைகிறதுக்கு ரஷ்ய அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க. சவுதி அரேபியாவோடையும் இதே மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியர்கள் மட்டும், இந்திய மாணவர்கள் மட்டும் ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகளுக்கு போகிறதுக்கு நம்ம விசா வாங்குகிறோம். பட் ரஷ்யாவோட நம்ம நல்ல டைப்பில் இருக்கோம்ல, இந்த 2 நாடுகளுக்கு கொடுக்கப்பட்ட சலுகை ஏன் இந்திய மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளே இருக்குது. அஸ் அ ஜேர்னலிஸ்ட்டாக இது எங்கேயாவது இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசியில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணாங்கன்னா மகிழ்ச்சி தான். காரணம் என்ன அப்படின்னா, விசா இல்லாமல் இந்தியர்கள் அங்கே டூர் போவதற்கான வாய்ப்பை உருவாக்குனாங்கன்னா
நிறையா டூரிஸ்ட் பிளேஸை இந்தியர்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரஷ்யாவில் அப்படி ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. ஸோ மேற்கத்திய நாணயங்களை குப்பையில் கொட்டிய சீனா, ரஷ்யா, பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பில் அடுத்த ஸ்டெப்பு அப்படி மூவ் ஆகும்போது உங்கள் நாட்டு நாணயங்களை நாங்கள் வந்து உங்களுடைய அடிப்படையில் நாங்கள் வாங்க மாட்டோம். எங்கள்கிட்ட இருக்கு பண்டமாற்று முறை அடிப்படையில் எங்களுடைய நாணயம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க டாலருக்கு இணையாக 90 ரூபாய் இருக்குது. அது எங்களுடைய வீழ்ச்சி தான். இருந்தாலும் பரவாயில்ல, ரஷ்யா வந்து டைப் பண்ணியிருக்கோம். எங்ககிட்ட தங்கம் இருக்குது, உங்ககிட்ட கோதுமை இருக்குது. உங்களுக்கு தங்கம் வேணும்னா கோதுமையை கொடுத்துட்டு அதை அப்படியே வாங்கிக்கோங்க. அந்த கான்செப்ட் அடிப்படையில் நாணய பரிமாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய வேல்யூ அடிப்படையில் அதை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் கையெழுத்திடுவாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருக்குது. இந்த ரெண்டு விஷயம் இன்னும் முடிவாகலை. ஸோ விசா ரிலேட்டடான விஷயமும் நாணயம் பரிமாற்றம் தொடர்பான விடயங்களும் கையெழுத்தாச்சு அப்படின்னா நிச்சயமாக எஜுகேஷன் ரிலேட்டடாக இந்திய மாணவர்கள் அங்கே போய் டூரிஸ்ட் ரிலேட்டடாக மேம்பாடு வந்து ஏற்படும் அப்படிங்கிறது நம்முடைய தனிப்பட்ட பரிந்துரை. அது நிச்சயமாக நிறைவேறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கேன். ரஷ்யா இந்தியா உறவு தொடர்பாக, உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் நடக்கக்கூடிய போரை எப்படி நிறுத்தணும் அப்படிங்கிறது தொடர்பான விடயங்களையும், அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள், ஐரோப்பாவிலேருந்து கிடச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், முக்கியமான வீடியோக்களையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, புரிஞ்சுது அப்படின்னா உங்களுடைய உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.